Hello, good morning, students. Welcome to the video lesson on Gauss divergence theorem. Gaussiன் விரிகை தேற்றம் என்ற தலைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தியரம் என்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்க போறோம். பிற்பாடு அதோடைய ப்ரூஃப் நிரூபித்தல் அந்த காஸ் தியரத்தை ப்ரூஃப் பார்க்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் இது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் இது பயன்படுது. நிலை மின்னியல் என்ற பாடத்திலையும் இது பயன்படுது. பிசிக்ஸ்ல வந்து நிலை மின்னியல் என்கிறதான ஒரு உப தலைப்பு இருக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதுல காஸ் தியரம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இரண்டாவது மேக்னட்டிசம்னு ஒரு சாப்டர் இருக்கு, காந்தவியல் என்று. அதுலயும் வந்து காஸ் தியரம் இஸ் வெரி, அங்கேயும் இந்த காஸ் தியரம் அப்பியர் ஆகும். பிற்பாடு ஹைட்ரோடைனமிக்ஸ் என்கிறதான ஒரு இன்ஜினியரிங்ல ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுலேயும் வந்து ஃப்ளூயிட்ஸ் ஃப்ளோ ஆகும்போது இது அதில் அப்ளை பண்ணப்படும். காற்றோ அல்லது லிக்யூடோ திரவங்களோ மூவ் ஆகும்போது அதுக்கு நம்ம காஸ் தியரத்தை நம்ம பயன்படுத்தி சில குறிப்பிட்ட பாராமீட்டர்களை நம்ம வரையறுக்கலாம். அப்புறம் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்டடி பண்ணும் போதும் அதுலேயும் காஸ் தியரம் வரும். எல்லாத்துலேயும் ஃபண்டமெண்டல் காஸ் தியரம் அது. அதனால மேத்தமேட்டிக்ஸ்லேயே இது ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கும் காஸ் தியரங்கிறது. ஸோ காஸ் தியரம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து மூடிய ஒரு பரப்பில் சர்ஃபேஸ் இன்டகரலையும் வால்யூம் இன்டகரலையும், ஒரு மூடிய பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் சர்ஃபேஸ் இன்டகரலையும் வால்யூம் இன்டகரலையும் ரிலேட் பண்ணக்கூடியது இது. அந்த மூடிய பரப்பினுடைய மேற்பரப்பு தொகையீட்டையும் கன அளவு தொகையீட்டையும் சம்பந்தப்படுத்தக்கூடியது இது. அதான் காஸின் விரிகை தேற்றம். வெரி இம்பார்ட்டன்ட் திங் இது. இது அநேக இதில் வந்து அப்பியர் ஆகிறதுனால முக்கிய பங்கு வகிக்கிறது. இதோடைய ஸ்டேட்மெண்ட், இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இது காஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைட்ரோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துலேயும் காஸ் தியரம் பிரின்சிபல் ஒன்று தான், பட் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு வெக்டார் ஃபீல்டு செயல்படும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் வந்து செயல்படும். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி செயல்படும். ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோவாக இருந்ததுன்னா வெலாசிட்டி வெக்டார் வந்து பிளே ஆகும். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு பேராமீட்டர் வரும். ஆனால் வந்து பேசிக் திங் வந்து இதுதான். இட் ஸ்டேட்ஸ் தட் த சர்ஃபேஸ் இன்டகரல் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்டு ஓவர் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டகரல் ஆஃப் த டைவர்ஜென்ஸ் ஓவர் த ரீஜன் இன்சைட் த சர்ஃபேஸ். மறுபடியும் படிக்கிறேன். The divergence theorem states that the surface integral of a vector field over a closed surface is equal to the volume integral of the divergence over the region inside the surface. இப்போ இது ரெண்டு பார்ட் வந்து ஈக்குவேட் பண்றாங்க. ஒன்று வந்து சர்ஃபேஸ் இன்டகரல் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டு ஓவர் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதை எதுக்கு ஈக்குவேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேற்றத்துல வால்யூம் இன்டகரல் ஆஃப் த டைவர்ஜென்ஸ் ஓவர் த ரீஜன் இன்சைடு த சர்ஃபேஸ். எந்த சர்ஃபேஸ் நீங்க கருத்துல கொண்டீங்களோ அந்த சர்ஃபேஸுக்கு உள்ளடக்கிய ஒரு வால்யூம் இருக்கு பாருங்க. அந்த வால்யூம்ல அந்த வெக்டார் ஃபீல்டோட டைவர்ஜென்ஸோட கன அளவு தொகையீடு வால்யூம் இன்டகரலுக்கு ஈக்குவேட் பண்றாங்க. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்டோடைய அர்த்தம் உங்களுக்கு. ஸோ வெக்டார் ஃபீல்டோட சர்ஃபேஸ் இன்டகரல் ஓவர் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸை ஒரு பக்கம் எடுத்துக்கிறாங்க. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன செய்யறாங்க, வால்யூம் இன்டகரல் ஆஃப் த டைவர்ஜென்ஸ் ஓவர் த ரீஜன் இன்சைடு த சர்ஃபேஸ். அப்படின்னா அதே வெக்டார் ஃபீல்டோட டைவர்ஜென்ஸை வந்து ஓவர் த வால்யூம் வந்து கால்குலேட் பண்றாங்க. டைவர்ஜென்ஸ் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டு ஓவர் த கிவன் வால்யூம் கால்குலேட் பண்றாங்க. இந்த வால்யூம் இன்டகரலையும் மேற்சொன்ன இந்த வெக்டார் இது சர்ஃபேஸ் இன்டகரலையும் ஈக்குவேட் பண்றோம். இதுதான் இந்த டைவர்ஜென்ஸ் தியரம் என்று சொல்லப்படக்கூடியது. ஏன்னா இதுல டைவர்ஜென்ஸ் இன்வால்வ் ஆகுது பாருங்க, அந்த டைவர்ஜென்ஸ் ஆபரேஷன் இன்வால்வ் ஆகுது. அதனால இது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்று சொல்லப்படுகிறது. ஃப்ரெட்ரிக் காஸ் என்பவர்
1813 இந்த தேற்றத்தை வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தினாரு. இவருக்கு முன்னாடி லாக்ராஞ்சியன் என்கிறதான ஜோசப் லாக்ராஞ்சியன் என்கிறதான ஒரு கணிதவியல் அறிஞர் இதை பற்றி, இந்த காஸ் தியரத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறாரு. அதை பயன்படுத்தினவர் வந்து காஸ். அதனால காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்று இது அழைக்கப்படுகிறது. இதுல எல்லா துறைகளிலும், இந்த அறிவியலினுடைய எல்லா துறைகளிலும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. காஸ் தேற்றத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன், ஒரு மூடிய மேற்பரப்பு, அதான் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு மூடிய மேற்பரப்பில் ஒரு திசையன் புலத்தின், திசையன் புலங்கிறது வெக்டார் ஃபீல்டு, ஒரு திசையன் புலத்தின் மேற்பரப்பு தொகையீடு, சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் ஏ வெக்டார் ஃபீல்டு இன் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு மூடிய மேற்பரப்பு. மூடிய மேற்பரப்புனா, நான் ஒரு படம் ஒன்று இருக்குது, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ங்கிறது. இதுதான் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது ஒரு முப்பரிமாணத்துல இது படம் நீங்க பார்க்கணும். இது எல்லா சைட்ஸும் பாருங்க க்ளோஸ் ஆயிருக்கும். முப்பரிமாணத்துல நீங்க பார்க்கணும். இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதான் அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து எஸ். இந்த பாருங்க, மேல டாப் சர்ஃபேஸ் இருக்கு, பாட்டம் சர்ஃபேஸ், ரைட் சைடு வலது கை பக்கம் சர்ஃபேஸ் இருக்கு, லெஃப்ட் சைடு இடது கை பக்கம் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த பக்கம் ஃப்ரண்ட் இருக்கு, நம்ம பக்கம் இருக்கிற ஃப்ரண்ட் சைடு அந்த சர்ஃபேஸ் இருக்கு, அந்தாண்ட பேக் சைடு நமக்கு அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இது எல்லா சர்ஃபேஸ், அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் இங்க எஸ்ன்னு குறிப்பிட்டிருக்கும். இதை பாருங்க, ஏ ரீஜியன் வி பவுண்டட் பை த சர்ஃபேஸ் எஸ். இந்த சர்ஃபேஸ் எஸ் என்ன இருக்கு, ஒரு ஒரு ரீஜியன் வியை வந்து பவுண்டு பண்ணியிருக்கு. மேற்பரப்பு, மேற்பரப்பால் வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதி வி. இந்த மேற்பரப்பால ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி வி. இது ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ். இது வெளியில இருக்கிறது அவுட்டர் ஸ்பேஸ். இதுல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து என்ன பண்ணிருக்கு, சர்ஃபேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்குது. இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வால்யூம் வி என்ன பண்ணிருக்கு, என்க்ளோஸ் பண்ணிருக்கு. அதுதான் இந்த வரையறுக்கப்பட்ட பகுதின்னு சொல்றோம். மேற்பரப்பு அந்த எஸ், இந்த பாருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மேற்பரப்பு எஸ் எஸ்ஸால் வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து விங்கிறது. விங்கிறது வால்யூம், விங்கிறது கன அளவு, எஸ்ங்கிறது இந்த சர்ஃபேஸ் உடைய அவுட்டர் பரப்பு, வெளியில இருக்கிறதான வெளிப்புற மேல் பரப்பு. வெளிப்புற மேல் பரப்பு தான் என்ன சொல்றோம், சர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். அது உள்ள அடக்கி இருக்கிற வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா, கன அளவு, அதுதான் வின்னு சொல்றோம். ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் வந்து நார்மல் வரைஞ்சிருக்கிறாங்க. நார்மல் என்னன்னா செங்குத்து கோடு என். இந்த பாருங்க, இந்த சர்ஃபேஸுக்கு பாட்டம் சர்ஃபேஸுக்கு நார்மல் ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க, ரைட் சைடு சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் வரைஞ்சிருக்கிறாங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சர்ஃபேஸுக்கு ஒரு செங்குத்து கோடு நார்மல் வரைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யூனிட் வெக்டார்ஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். யூனிட் வெக்டார்ஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். இப்போ இந்த சர்ஃபேஸுக்குள்ளார ஒரு ஃபீல்டு ஆக்ட் பண்றதா நம்ம என்ன பண்ணிக்கணும், கற்பனை பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ஃபீல்டு இருக்கும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோ, மின்புலமோ, அல்லது ஒரு காந்த புலமோ, அல்லது வெலாசிட்டி வெக்டார் ஃபீல்டோ. காற்று உள்ள நிரம்பி இருந்துன்னு வச்சுக்கலாம், காற்று என்ன ஆகும், இப்படி அது வந்து அப்படியே நிக்காது. காற்றின் மூலக்கூறுகள் வந்து உள்ள அடங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரே இடத்துல நிக்காது. அது என்ன பண்ணிட்டே இருக்கும், மூலக்கூறுகள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், இப்படி 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 ரேண்டமா மூவ் ஆகிட்டே இருக்கும். அன்பிரடிக்டபிள் டைரக்ஷன்ஸ்ல அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும், வாண்டரிங் ஆகிட்டே இருக்கும் மூலக்கூறுகள்லாம், மாலிகுல்ஸ். அப்படி அதோடைய ஒவ்வொரு மூலக்கூறுகளுடைய அந்த வெலாசிட்டி வெக்டார்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்றோம், வெக்டார் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஸோ இது வெலாசிட்டி வெக்டாராகவும் இருக்கலாம், அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸா இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், அது ஒரு சில சமயம் வந்து விரிவடையும், சில சமயம் சுருங்கி கன்வெர்ஜ் ஆகும், இது போல அமைப்பு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தா அது வந்து சர்க்குலேஷன்ல இருக்கும், சுருள் தன்மையுடையதாக இருக்கும், கேர்ள்னு சொல்லுவோம் உங்களுக்கு, சுருள் தன்மையுடையதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான அமைப்புகள் கொண்ட அந்த வெக்டார் ஃபீல்ட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. ஏன் காஸ் தியரம் ரொம்ப ஃபெமிலியரா பேசப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் பிசிக்ஸுக்கு வந்து மிகவும் உபயோகமான சில முடிவுகளை நமக்கு தருகிறது. இன்னொரு இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கூலும்ஸ் தியரம்னு ஒரு இம்பார்ட்டன்டான தியரம் இருக்குது. அது வந்து மேக்னட்டிசத்துலயும் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும்.
இந்த காஸ் தியரத்திலிருந்து கூலும்ஸ் தியரத்தை டெரிவ் பண்ண முடியும். அது மாதிரி கூலும்ஸ் தியரத்திலிருந்து காஸ் தியரத்தை டெரிவ் பண்ண முடியும். அது மாதிரி இந்த அது மாதிரி நியூட்டன்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லான்னு ஒன்று இருக்குது. கிராவிடேஷன்ல வந்து நியூட்டன்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லான்னு இருக்குது. அது வந்து G(m1m2/r²)ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து காஸ் தியரம் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி காஸ் தியரத்துல இருந்து நியூட்டன்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவுக்கும் கொண்டு போக முடியும். அது மாதிரி எல்லாவற்றோட தொடர்புடையதான ஒரு காஸ் தியரம். அதனாலதான் இதை வந்து நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு லெசனே இதுதான் பார்க்க போறோம். இதோடைய ப்ரூஃப் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதோடைய இந்த எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் வச்சு தான் வந்து ப்ரூவ் பண்ண போறோம். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ்க்குள்ளார எஃப்ங்கிற ஒரு வெக்டார் ஃபீல்டு ஆக்ட் பண்றதாக நம்ம கற்பனை பண்ணிக்கணும். ஒரு வெக்டார் ஃபீல்டு ஆக்ட் பண்ணுது. இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸோட வால்யூம் வந்து வின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், கற்பனை பண்ணிக்கணும். அதோடைய வெளிப்புற மேற்பரப்பு இருக்கு பாருங்க, என்டையர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எஸ்ன்னு என்ன பண்ணிக்கணும், கற்பனை பண்ணிங்க. இப்படியாக இதை தான் நம்ம வந்து இந்த இப்படி ஒரு டயக்ராம போட்டாதான் நமக்கு வந்து மனசுல வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன பாராமீட்டர்ஸ் இதுல எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோங்கிறது தெரியும். இப்ப நம்ம தமிழ் வரையறைக்கு போறோம். அந்த தமிழ் வரையறை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். மூடிய மேற்பரப்பில் ஒரு திசையன் புலத்தின் மேற்பரப்பு தொகையீடு, அதான் சர்ஃபேஸ் இன்டகரல். மேற்பரப்பு தொகையீடுன்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சர்ஃபேஸ் இன்டகரல். அந்த திசையன் புலத்தை என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் இன்டகரலுக்கு உட்படுத்தணும், சர்ஃபேஸ் இன்டகரல் செய்யணும். அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது மேற்பரப்புக்குள் உள்ள பகுதியின் மீது அந்த மேற்பரப்புக்கு உள்ளார வந்து ஒரு வால்யூம் என்க்ளோஸ் ஆயிருக்குது பாருங்க. அந்த வால்யூம்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, விரிகை கன அளவு விரிகை எடுக்கணும். விரிகைன்னா என்னன்னா டைவர்ஜென்ஸ் எடுக்கணும். அந்த வெக்டார் ஃபீல்டோட டைவர்ஜென்ஸ் எடுக்கணும். அப்படின்னா என்னன்னா டெல் டாட் எஃப். டைவர்ஜென்ஸ்னா என்னன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் அல்லது டெல் டாட் எஃப்னு சொல்லுவோம் நம்ம. அந்த விரிகை எடுக்கணும். அந்த விரிகையோட கன அளவு தொகையீடை கண்டுபிடிக்கணும். அந்த கன அளவு தொகையீடு, விரிகையோட கன அளவு தொகையீடை கண்டுபிடிச்சிங்கன்னா அது மேற்பரப்பு தொகையீடுக்கு சமமா இருக்கும். இதுதான் வந்து இந்த காஸின் விரிகை தேற்றம் வந்து சொல்லுது. So it states that the surface integral of the vector field over a closed surface is equal to the volume integral of the divergence over the region inside the surface. So சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் வால்யூம் இன்டெக்ரலையும் ரிலேட் பண்ணுது. இது இன்னொரு ஆல்டர்னேட் டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. மாறுபட்ட வார்த்தைகள்ல இதை சொல்லலாம். அதான் ஆல்டர்னேட் டெஃபினேஷன் பேர் உங்களுக்கு. இது ஒரு சிம்பிளான டெஃபினேஷன். இட் ஸ்டேட்ஸ் தட் சம் ஆஃப் ஆல் சோர்சஸ் ஆஃப் த ஃபீல்டு. ஒரு ஃபீல்டோட சோர்சஸ், மூலங்கள் எல்லாமே வந்து ஒரு ரீஜியன்ல இருந்ததுன்னு வச்சுங்கன்னா, அதுல இருந்து புறப்படக்கூடிய நெட் ஃபிளக்ஸ். ஃபிளக்ஸ் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பாயம் என்று சொல்லலாம் அல்லது பாய்ச்சல் என்று சொல்லலாம். இப்போ வந்து யார் வந்து இப்படி காத்து அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், விண்டு இப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த விண்டோட மூலக்கூறுகள் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல இப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் வெலாசிட்டி வெக்டர்ஸ் அதுதான் ஃபிளக்ஸ், அதான் நெட் ஃபிளக்ஸ். ஸோ பாய்ச்சல்னு பேரு. அதாவது வந்து நிகர பாய்ச்சலை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. இட் ஸ்டேட்ஸ் தட் சம் ஆஃப் ஆல் சோர்சஸ் ஆஃப் த ஃபீல்டுடைய மூலங்கள் ஒரு சர்ஃபேஸ்ல உள்ளடங்கி இருக்குமானால் அந்த சர்ஃபேஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த பாய்ச்சலை வந்து அந்த தீரம் என்ன பண்ணும், கொடுக்கும். இதான் அந்த தமிழ்ல அந்த ஆல்டர்னேட் டெஃபினேஷனுடைய வரையறை. ஒரு பகுதியில் உள்ள அனைத்து புலங்களின் மூலங்களின் கூட்டுத்தொகை அந்த பகுதியிலிருந்து புறப்படும் நிகர பாய்ச்சலை அளிக்கிறது என்று இது கூறுகிறது. இது ஒரு சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன் இது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறேன். இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் காஸ் தியரம். இதற்கு பாருங்க, இங்க கொடுத்துருக்கு. இதான் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இதான் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். டபுள் இன்டெக்ரல் போட்டிருக்கு பாருங்க. போட்டு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறதுனால இப்படி ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கு. ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் எஃப் டாட் என் டிஎஸ். அதாவது இந்த வெக்டர் ஃபீல்டோடைய சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எஃப் டாட் என் டிஎஸ். என்னங்கிறது யூனிட் வெக்டார்ஸ் perpendicular to the each surface, perpendicular to the normal to the surface. அதான் f dot n cap ds. இதுதான் வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, டைவர்ஜென்ஸ் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டுக்கு உடைய டைவர்ஜென்ஸ் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டு டெல் டாட் எஃப் உடைய கன அளவு தொகையீட்டுக்கு சமமா இருக்கு. டைவர்ஜென்ஸ் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டு டெல் டாட் எஃப் இருக்கு பார்த்தீங்களா, இதோடைய கன அளவு தொகையீட்டுக்கு அது சமமா இருக்குது அப்படிங்கிறத இது குறிக்குது. லெஃப்ட் சைடு இஸ் a வால்யூம் இன்டெக்ரல் ஓவர் த வால்யூம் v, ரைட் சைடு இஸ் a சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓவர் த பவுண்டரி ஆஃப் த வால்யூம் v. இதை நம்ம இப்போ ப்ரூஃபுக்கு போவோம். இப்போ
ஒயிட் ஷீட்டில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரெசன்டேஷனை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் ஷீட்டுக்கு போகிறேன். நான் ஷீட்டில் பாருங்கள், காஸ் தியரத்தை இங்கே மறுபடியும் இங்கே கோட் பண்ணியிருக்கோம். ஃப்ளக்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா பாய்ச்சல். இந்த எஃப் டாட் டிஎஸ், இந்த எஃப் டாட் டிஎஸ் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ளக்ஸ்ன்னா பாய்ச்சல் அல்லது பாயம் என்று சொல்லலாம். வெலாசிட்டி வெக்டர்ஸோடைய பண்டில், குரூப் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர்ஸோடைய பண்டில் அல்லது குரூப் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது குரூப் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இதை தான் வந்து என்ன சொல்றோம் சொன்னா ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ பாருங்க, இங்க என்ன பண்ணியிருக்கோம், சர்ஃபேஸ் இன்டெகிரல் போட்டிருக்கோம் பாருங்க, எஃப் டாட் டிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ அந்த இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எஃப்ங்கிறது வெக்டார் ஃபீல்டு, டிஎஸ்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்றீங்க. ஸோ எஃப் டாட் டிஎஸ், எஃப் டாட் என் டிஎஸ் நாங்கள் பார்த்தோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடை தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது சர்ஃபேஸ் இன்டெகிரலை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெகிரல்னு சொல்லி டைவர்ஜென்ஸ் ஆஃப் வால்யூம் இன்டெகிரல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுதான் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆனால் அதில் வந்து ஒரு படம் ஒன்று இருக்குது, அதுதான் நான் முன்னுமே உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இப்போ அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான் இங்கே போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸ் நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாம், இர்ரெகுலரோ அல்லது இர்ரெகுலரோ சர்ஃபேஸ் எது வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதற்கு பாருங்க, இதான் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் போட்டிருக்கு பாருங்க, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ். இந்த மூடிய ஒரு மேற்பரப்பு, இது மூடிய மேற்பரப்புக்கு உள்ளார நம்ம வந்து ஒரு ஃபீல்டு இருக்கதா நீங்க கற்பனை பண்ணிக்கணும், ஒரு ஃபீல்டு ஆக்ட் பண்றதா கற்பனை பண்ணிக்கணும். ஒரு வெக்டார் ஃபீல்டு வந்து உள்ள வந்து எஃப்ங்கிற வெக்டார் ஃபீல்டு இருக்கு பாருங்க, எஃப்ங்கிற வெக்டார் ஃபீல்டு வந்து இந்த மூடிய பரப்புக்குள்ளார ஆக்ட் பண்றதாக, செயலாற்றி கொண்டிருக்கிறதாக நீங்க நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு அப்புறம் இந்த அதோட வால்யூம் இருக்கு பாருங்க, மூடிய பரப்புடைய வால்யூம் வந்து வி என்று நம்ம எடுத்துக்கொள்ளுறோம். இந்த பாருங்க வின்னு எடுத்துக்கொள்றோம். ஸோ இப்போ நம்ம இனிஷியலா என்ன செய்யறோம், மேற்பரப்பு வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அது க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளார வால்யூம் வந்து விங்கிற வால்யூம் உள்ளடக்கி இருக்குது, பவுண்டட் பை த வால்யூம் வி. அண்ட் இந்த இந்த வால்யூம்குள்ள என்ன செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெக்டார் ஃபீல்டு எஃப்ங்கிற ஒரு வெக்டார் ஃபீல்டு வந்து செயல்பட்டு இருக்கு, ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதுதான் இப்போ நம்ம இங்க இது மூணு திங் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, விங்கிறது வால்யூம், எஃப்ங்கிறது வெக்டார் ஃபீல்டு. இதுல நீங்க என்ன செய்யணும், இப்ப லெஃப்ட் சைடு வந்து நீங்க என்ன பண்ணும், ஒர்க் அவுட் பண்ணும். அதுக்காக தான் இப்ப நம்ம ரெடி பண்றோம். இப்ப அது என்ன, இது ஒரு சின்ன நீங்க என்ன செய்யணும், ஒரு கற்பனை பண்ணணும். இந்த கம்ப்ளீட் வால்யூமும் இந்த கம்ப்ளீட் வால்யூம் வியும் சின்ன சின்ன ஒரு கனசதுரத்தால ஆனதுங்கிறத நீங்க கற்பனை பண்ணிக்கணும். இந்த சின்ன 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 கியூப்ஸ், அதாவது இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் கியூப்ஸ், மிகச்சிறிய கனசதுரங்கள். இதெல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்த்தீங்கன்னா இது இப்படியே ஒரு பெரிய வால்யூம் கிடைக்கும் இல்லையா? அதுல ஒரு கனசதுரத்தை என்ன பண்றோம், எடுத்துக்கொள்றோம். டேக் ஒன் இன்ஃபினிட்டெசிமல் கியூப் இன்சைடு த வால்யூம் வி அல்லது இன்சைடு த சர்ஃபேஸ் எஸ் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு சர்ஃபேஸ் தான், ஒரு கனசதுரத்தை மட்டும் தான் இங்க படம் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அப்ப அதுல வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட். அதுல வந்து பாத்தீங்கன்னா கனசதுரத்துடைய ஒரு முனை இருக்கு பாருங்க, இந்த முனை, இந்த முனை இருக்கு பாருங்க, இந்த முனை வந்து கோஆர்டினேட் எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு. அதே இது இந்த கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் வந்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கு. ஏன்னா இந்த டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இந்த தள்ளி இருக்கும், இந்த லெங்த் ஆஃப் த கியூப் வந்து டிஎக்ஸ், லெங்த் ஆஃப் த கியூப் வந்து டிஎக்ஸ், இந்த பிரெட் ஆஃப் த கியூப் வந்து டிஒய், ஹைட் ஆஃப் த கியூப் வந்து டிஇசட். இப்போ இந்த இடத்துல இதை மட்டும் தான், இந்த பாயிண்டோட இதை போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், ஆர்டினேட்ஸ் எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் ஒய் இசட், இது எக்ஸ் டைரக்ஷன்ல. ஸோ இந்த ஃபேஸ், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூப்ல பாத்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்கு, உங்களுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். 2 லெஃப்ட் சைடுஸ், லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஒரு ஃபேஸ், ஒரு இந்த பக்கம் வந்து ரைட் சைடு ஒரு ஃபேஸ், அப்புறம் டாப் ஒன்று பாட்டம் ஒன்று,
அப்புறம் ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று, இப்படி 6 முகங்கள் இந்த கனசதுரத்துக்கு இருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப அதுல வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இடது கை பக்கம் இருக்கிற சர்ஃபேஸையும் வலது கை பக்கம் இருக்கிற சர்ஃபேஸையும் கன்சிடர் பண்ணிக்கிங்க. இதான் வந்து ரைட் சைடு ஃபேஸ், இதான் ரைட் சைடு ஃபேஸ். இது வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ். லெஃப்ட் சைடு ஃபேஸ்ல வந்து அந்த கனசதுரத்துடைய அந்த ஃபேஸ்ல P1ங்கிற ஒரு புள்ளியை கருதுங்க. இதுதான் அந்த P1ங்கிற புள்ளி. இங்க போட்டிருக்கோம் பாருங்க, அதான் அந்த P1ங்கிற ஒரு புள்ளி. அந்த புள்ளியில வந்து யூனிட் வெக்டார் வந்து N1ங்கிற யூனிட் வெக்டார் ஆக்ட் பண்ணுது. நார்மல் வரைஞ்சிருக்கிறோம். அது மாதிரி N2 அப்படிங்கிறது ரைட் சைடு ஃபேஸ்ல P2ங்கிற ஒரு புள்ளியை கன்சிடர் பண்றோம். இந்த புள்ளி இது இந்த இந்த கனசதுரத்தினுடைய வலது கை பக்கம், வலது கை பக்கத்துல ஒரு P2ங்கிற ஒரு புள்ளியை நீங்க கருதி அதுல வந்து ஒரு நார்மல் வரைஞ்சிக்கணும். நார்மல் வந்து வரைஞ்சிக்கணும். அந்த அவுட்வேர்டு நார்மல் இது. இந்த நார்மல் பாத்தீங்கன்னா இன்வேர்டு போகுது உங்களுக்கு. இப்போ இந்த வால்யூம்குள்ள வெக்டார் ஃபீல்டு செயல்படுதுன்னா அப்ப அது கனசதுரத்துக்குள்ளேயும் வெக்டார் ஃபீல்டு செயல்படும். இந்த ஃபுல் வால்யூம்லயும் வந்து உள்ளுக்குள்ளார வெக்டார் ஃபீல்டு செயலாற்றிட்டு இருக்குன்னா அப்போ இதுக்குள்ளார நீங்க மில்லியன்ஸ் ஆஃப் கியூப்ஸ் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு கியூப் இது. அந்த ஒரு கியூப் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் கியூப், அதுக்குள்ளாரையும் வந்து ஒரு வெக்டார் ஃபீல்டு இருக்கிறதாக நீங்க இது பண்ணி யோசனை பண்ணி பார்க்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்ப இதுக்குள்ளார இருக்கும் இந்த வெக்டார் ஃபீல்டு வந்து இந்த அதோடைய ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ்னா பாய்ச்சல். அது வந்து இந்த வெக்டார் ஃபீல்டு வந்து இந்த கனசதுரத்திலிருந்து எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியேறுது, எவ்வளவு மாலிகுல்ஸ் வந்து வெளியேறுது, எவ்வளவு மாலிகுல்ஸ் உள்ள போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதான் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ. மாலிகுல்ஸ் என்டரிங் இன்டு த கியூப், மாலிகுல்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் த கியூப். இப்போ நெட்டு மாலிகுல்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த கியூப்னு சொன்னீங்கன்னா வெளியே போறதையும் இன்ஃப்ளோ உள்ள போறதையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நெட்டு ஃப்ளோ கிடைக்கும். அந்த நெட்டு ஃப்ளக்ஸ் தான் நம்ம நிகர பாய்ச்சலை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதான் இப்போ லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். இருக்கு பாருங்க, இந்த பாய்ச்சலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து லெஃப்ட் சைடு. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ரைட் சைடுக்கு நமக்கு எக்ஸ்பிரஷன் தானாவே செட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிள் திங் தான் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த கியூப்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு எவ்வளோ ஃப்ளக்ஸ் வெளியேறுது அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன், சின்ன ஈக்குவேஷன் எழுதுறேன். அது வந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த கியூபோடைய இடது கை பக்கம் எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியேறுது, எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறது வந்து இப்போ வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம், இப்படி இந்த டைரக்ஷன் வெளில வரும். அப்ப அந்த டைரக்ஷன் வெளியே வருது வந்து எவ்வளவு வெளில வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி ஆனா இப்ப இந்த எக்ஸ் டைரக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இது எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன், இது இப்படி டைரக்ஷன் ஆயிருக்குது. ஆனா வந்து இப்படி வெளியேறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எக்ஸுக்கு ஆப்போசிட்ல வரும். அதனால அந்த ஃப்ளக்ஸ் மைனஸ்ல போகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க பேப்பர்ல வந்து பாருங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் ஃபேஸ், ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் ஃபேஸ், ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் ஃபேஸ். இடது கை பக்கம் எவ்வளவு ஃப்ளக்ஸ் இது வெளியேறுது அப்படிங்க பார்க்கும்போது அது வந்து என்ன மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். மைனஸ் இன்டகரல் எஃப்எக்ஸ் டிஒய் டிஇசட். அதாவது அந்த லெஃப்ட் சைடு ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடு ஃபேஸ் இருக்கு, இப்படி போடாம போட்டுருங்க. இது லெஃப்ட் சைடு ஃபேஸ். இந்த லெஃப்ட் சைடு ஃபேஸ்ல வந்து இது வந்து டிஒய், இது வந்து டிஇசட். இந்த ஹைட் வந்து டிஇசட், இந்த பிரெத் வந்து பாத்தீங்கன்னா டிஒய் இது, டிஒய் இது. ஸோ அப்ப இதோட ஏரியா வேணும்னு சொன்னீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டிஒய் டிஇசட் லெங்த் இன்டு பிரெத், இதான் இதோட ஏரியா. இதோட ஏரியா, அந்த ஏரியா வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியேறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூனிட் ஏரியால வெளியேறக்கூடிய ஃப்ளக்ஸ் தான் எஃப்எக்ஸ்ங்கிறது. டிஒய் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் ஏரியால எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியேறும், டிஒய் டிஇசட் இன்டு எஃப்எக்ஸ் வெளியேறும். எஃப்எக்ஸ்ங்கிறது என்னன்னா யூனிட் ஏரியால வெளியேறக்கூடிய ஃப்ளக்ஸ். இப்ப டிஒய் டிஇசட் ஏரியாவை நீங்க கன்சிடர் பண்றீங்க. எப்படி டிஒய் டிஇசட், அந்த கனசதுரத்தினுடைய நீளம் அகலம் பாத்தீங்கன்னா டிஒய், இது வந்து டிஇசட், ஹைட் வந்து டிஇசட். அப்ப இது வந்து இதோட ஏரியா வந்து டிஒய் டிஇசட். இந்த டிஒய் டிஇசட் யூனிட் ஏரியால எஃப்எக்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா டிஒய் டிஇசட் ஏரியால எவ்வளவு ஃப்ளக்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா எஃப்எக்ஸ் இன்டு டிஒய் டிஇசட் ஆக்ட் பண்ணும். அப்ப இந்த முழு இந்த சர்ஃபேஸ்க்கும் என்ன பண்ணும், இன்டகிரேஷன் பண்ணும். இன்டகிரேஷன் எஃப்எக்ஸ் டிஒய் டிஇசட். எஃப்எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல வெக்டர் ஃபீல்டு எஃப் உடைய எக்ஸ் காம்பனன்ட்.
எஃப்எக்ஸ்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா வெக்டார் ஃபீல்டு எஃப் உடைய எக்ஸ் காம்பனன்ட். எஃப்எக்ஸ்ங்கிறது எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் எஃப், எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் எஃப். ஸோ எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் எஃப் இன்ட்டு டிஒய் டிஇசட் இன்ட்டு இதை வந்து இன்டகரலேஷன் வித் மைனஸ் சைனோட போடணும். இதுதான் வந்து ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் ஃபேஸ். இடது கை முகத்தின் வழியாக இந்த இவ்வளோ பாய்ச்சலானது வெளியேறும் அப்படிங்கறத போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த கியூபை வந்து மிக மிக சிறியது, அதாவது வந்து இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் என்று எடுத்துக்கொள்வோமானால் இப்போ இது அந்த இந்த சைஸ் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ரெடியூஸ் ஆயிடும். இந்த லெஃப்ட் ஃபேஸே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரெடியூஸ்டு டு எ சிங்கிள் பாயிண்ட். இங்கதான் P1ங்கிற பாயிண்ட் இருக்குது. இங்கதான் அந்த படம் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த P1ங்கிற பாயிண்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடு ஃபேஸோட சென்டர்ல தான் இருக்குது. இந்த இது சைஸே சின்னதுன்னு நீங்க அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பிகம் எ வெரி வெரி ஸ்மால் அண்ட் வில் பிகம் எ பாயிண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு கியூப். அது வந்து ஒரு இந்த ஃபேஸே வந்து ஒரு பாயிண்டா ரெடியூஸ் ஆகிடும். அப்போ பாயிண்டா ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்போ இன்டகிரேஷனே தேவையில்லை. அதனால இன்டகிரேஷன் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, மைனஸ் எஃப்எக்ஸ் ஆஃப் P1. இந்த இடத்துல பிராக்கெட்ல வந்து P1 போட்டிருக்கு. ஏன்னா P1ங்கிற பாயிண்ட்ல எஃப்எக்ஸ் ஆக்ட் பண்ணுது. உங்களுக்கு P1ங்கிற பாயிண்ட்ல எஃப்எக்ஸ் ஆக்ட் பண்ணிருக்கு. இந்த இன்டகிரேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் அப்படிங்கிறதுனால அது மீதியம் மட்டும் வச்சுக்கலாம். அந்த பாருங்க டிஒய் டிஇசட் அப்படியே இருக்கும், டிஒய் டிஇசட் அப்படியே இருக்கும். ஸோ சின்ஸ் cube is infinitesimally small, the integration can be you need not integrate. அதனால fx into fx of P1 அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா P1ங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு, அதுதான் வந்து fx of P1 எழுதியிருக்கோம். இன்டு டிஒய் டிஇசட் எழுதியிருக்கோம். இதே போல அந்த கனசதுரத்துடைய அந்த கனசதுரம் ஒன்று கண்டு இது பண்றோம்ல, கன்சிடர் பண்றோம். அதோடைய வலது கை பக்கம் அந்த பக்கம் அந்தாண்ட இருக்கு P2ங்கிற ஒரு புள்ளியில எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியேறும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணீங்கன்னா சிமிலர்லி இதை போல நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் அது வந்து பிளஸ்ஸா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து உங்களுக்கு இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது உங்களுக்கு. அது வந்து அந்த ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவா வரும். இந்த பக்கம் கண்டுபிடிச்சீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவா வரும் உங்களுக்கு. ஸோ இது இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை மாத்திரம் பாருங்க. இந்த என்ன நடக்குதுன்னா எஃப்எக்ஸ் ஆஃப் P2 இன்டு டிஒய் டிஇசட் எழுதலாம். வலது கை பக்கம் ஃப்ளக்ஸ், வலது கை பக்கம் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஆஃப் P2 டிஒய் டிஇசட் என்று எழுதலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஃப்எக்ஸ் ஆஃப் P2 டிஒய் டிஇசட் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் சப்ஸ்டியூஷன் போடுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்எக்ஸ் ஆஃப் P2, அதாவது வெக்டார் ஃபீல்டு P2ங்கிற இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய வெக்டார் ஃபீல்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு ஆக்டிங் ஆன் P1 எழுதலாம். உங்களுக்கு எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா எஃப்எக்ஸ் ஆஃப் P2 ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஆஃப் எஃப்எக்ஸ் அட் P1 பிளஸ் ∂f by ∂x into dx எழுதலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து dx உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி நீங்க எழுதலாம். இந்த மாதிரி இது வந்து கால்குலஸ்ல வந்து இந்த மாதிரி எழுதலாம். fx is equal to fx of P2 equal to fx of P1 plus ∂f by ∂x into dx என்று நம்ம நுண்கணிதத்தின்படி எழுதலாம். அப்படி இதை எழுதுனீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1ல எழுதியிருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1ல எழுதியிருக்கிறோம். இப்ப ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ், இடது கை பக்கமாகவும் வலது கை பக்கமாகவும் போகக்கூடிய பாய்ச்சலின் அளவு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், ரைட் சைடு போறது மைனஸ் லெஃப்ட் சைடு போறது. ஏன்னா ரைட் சைடு போறது பாசிட்டிவ், அதனால அதை முதல்ல வச்சுக்கோங்க. ரைட் சைடு போற ஃப்ளக்ஸ் இதோ இருக்கு பாருங்க, எஃப்எக்ஸ் ஆஃப் P1 பிளஸ் ∂f by ∂x into dx. இது ஃப்ளக்ஸ், இது வந்து என்னது ஃப்ளக்ஸ் பாசிங் along the x direction and the right side into dy dz. ஏன்னா அந்த ஏரியா வந்து இந்த இடத்துல வந்து இந்த வலது கை பக்கத்துல ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வலது கை பக்கத்துல ஏரியா வந்து dy dz. ஸோ அந்த ஏரியாவில் பெருக்கிக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் பெருக்கிட்டு மைனஸ் எஃப்எக்ஸ் ஆஃப் P1 dy dz இதை கழிக்கணும் உங்களுக்கு.
ஸோ இந்த ஃப்ளக்ஸ் அட் P1யும் ஃப்ளக்ஸ் அட் P2வையும் சப்ட்ராக்ட் பண்றோம். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் அட் P2, அதாவது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு உள்ள ஃப்ளக்ஸ் இது வந்து லெஃப்ட் சைடு உள்ள ஃப்ளக்ஸ். லெஃப்ட் சைடு உள்ள ஃப்ளக்ஸையும் என்ன பண்றோம், இங்க வந்து பாருங்க மைனஸ் சைன் போட்டு சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த dz உள்ள கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா dz வந்து பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா என்ன பண்ணும், இந்த பாருங்க இது இங்க dz வரும், இங்க dx dy dzன்னு வரும். அப்படி கொண்டு போனாங்கன்னா இந்த fx ஆஃப் p1 dx dy சாரி fx ஆஃப் p1 dy dz இங்க ஒன்னு fx ஆஃப் p1 dy dz கேன்சல் ஆயிடும். இது ரெண்டும் இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ மிச்சம் உள்ளது என்ன இருக்கும், ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து ∂f by ∂x dx dy dzன்னு நமக்கு ரிமைனிங் பேலன்ஸ் டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த லைக் டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் ஆயிடுது, உங்களுக்கு அது கேன்சல் ஆயிடுது. இப்போ இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு ∂f by ∂x dx dy dz கிடைக்கும். இது போல இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட் சைடு ஃப்ளக்ஸ் மைனஸ் லெஃப்ட் சைடு ஃப்ளக்ஸ், அதை கழிச்சோன்னா ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே போலவே சிமிலர்லி ஃப்ளக்ஸ் த்ரூ பாட்டம் அண்ட் டாப் சைட்ஸ் பாருங்க, ஃப்ளக்ஸ் த்ரூ பாட்டம் அண்ட் டாப் சைட்ஸ், ஃப்ளக்ஸ் த்ரூ பாட்டம் அண்ட் டாப் சைட்ஸ். அதாவது இந்த படம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த படத்துல வந்து மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் டாப் அண்ட் பாட்டம் சைட்ஸ், அதுக்கும் இதே போல எழுதினீங்கன்னா இப்ப டாப்பும் பாட்டமும் என்னது ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது, ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது. டாப் பாட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸை கொண்டது. அதனால வந்து ∂f by ∂y into dx dy dz என்று நமக்கு கிடைக்கும், ஃப்ளக்ஸ் த்ரூ டாப் அண்ட் பாட்டம் சைட்ஸ். சிமிலர்லி ஃப்ளக்ஸ் த்ரூ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ், இந்த பாருங்க ஃப்ரண்ட் இது பேக் சைடு, இது வந்து நம்ம இங்க இருந்து பாக்குறோம், இது ஃப்ரண்ட், இது ஃப்ரண்ட், அங்க அது வந்து பேக் சைடு. உங்களுக்கு அதோட ஃப்ளக்ஸையும் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு, ஏன்னா 6 பக்கம் இருக்குது உங்களுக்கு. இதுல அந்த அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் இருக்கு, டாப் அண்ட் பாட்டம் சைடு இருக்குது. எல்லா பக்கமும் நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க நெட் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்மால் கியூப் எவ்வளவுங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதுதான் இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்மால் கியூப்ல இருந்து எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியேறுதுங்கிறத கண்டுபிடித்து அதை முழு இதுக்கும் வால்யூமுக்கு நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா காஸ் தியரம் உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடும். இதுதான் நம்ம செய்ய போறோம். இப்ப என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப தனித்தனியே அதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, ∂f by ∂x dx dy dz, இது வந்து ஃப்ளக்ஸ் த்ரூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ். அடுத்தது ஃப்ளக்ஸ் த்ரூ டாப் அண்ட் பாட்டம் சைட்ஸ், ∂f by ∂y dy dx dy dz, இது வந்து டாப் அண்ட் பாட்டம் சைட்ஸ்ல வழியா போகக்கூடிய ஃப்ளக்ஸ். அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் வழியா போகக்கூடிய ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் த்ரூ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ், கியூப் உடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் அது வழியா போகக்கூடிய ஃப்ளக்ஸ். இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சிஸ்ல வருது உங்களுக்கு. அதனால அது வந்து ∂f z by ∂z, ∂f z by ∂z dx dy dz என்று நமக்கு கிடைக்கும். இப்ப 3 ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஃப்ளக்ஸ், டாப் அண்ட் பாட்டம் சைடு ஃப்ளக்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃப்ளக்ஸ். இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். அப்பதான் நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ ஆல் ஃபேசஸ் ஆஃப் த கியூப். பாருங்க, ஃப்ளக்ஸ் த்ரூ ஆல் த ஃபேசஸ் ஆஃப் த கியூப், இந்த கியூபினுடைய எல்லா பக்கங்களிலிருந்தும் வெளியேறும் அந்த பாய்ச்சலின் அளவு அது பாத்தீங்கன்னா இதை பாருங்க, டபுள் இன்டகரல் எஃப் டாட் டிஎஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் ஓவர் த, அதான் எஸ்சின்னு போட்டிருக்குது. எஸ்சின்னு ஏன் போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் டபுள் இன்டகரல் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் எஃப் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு, இது மூணுத்தையும் கூட்டணும்பா. மூணுத்தையும் வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு உள்ள ஃப்ளக்ஸ் இது, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் உள்ள ஃப்ளக்ஸ் இது, இது வந்து டாப் அண்ட் பாட்டம் சைடு உள்ள ஃப்ளக்ஸ் இது, இந்த டேர்ம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் உள்ள ஃப்ளக்ஸ். இது எல்லாத்தையும் கூட்டி டிஎக்ஸ் டிஒய் டிஇசட காமனா வெளில எடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் அது. சரியா போச்சு. இப்போ அவ்வளவுதான், உங்களுக்கு ப்ரூஃப் முடிய போகுது. உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். கவனிங்க. இப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ
the all the faces of the cube. இந்த கியூபுடைய எல்லா பக்கங்களிலும் இருந்து வெளியேறும் ஃப்ளக்ஸனுடைய அளவு வந்து நம்ம கணக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்ங்கிறது என்ன, இந்த டிஎஸ் நீங்க போட்டிருக்காது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப். இந்த இதோட சர்ஃபேஸ் ஏரியா, இதுக்கு 6 சர்ஃபேஸ் இருக்கு. ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட் சைடு, ரைட்டு, டாப், பாட்டம் 6 சைடு இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் டிஎஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் இது, அதுதான் இங்க போட்டிருக்கோம். அதனாலதான் எஃப் டாட் டிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த பிராக்கெட் டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய், டோ எஃப் இசட் பை டோ இசட், இதெல்லாம் வந்து வெக்டார் கால்குலஸ் படி, திசையன் கால்குலஸ் படி, நுண்கணிதத்தின் படி இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல் டாட் எஃப். இந்த இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப். நுண்கணிதம், வெக்டார் நுண்கணிதத்தின்படி இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன் தான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப். ஸோ அல்லது டெல் டாட் எஃப்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த இந்த ஃபார்முலால ரைட் ஹேண்ட் சைடு இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டெல் டாட் எஃப்னு போடலாம். டெல் டாட் எஃப்னு போடலாம். அடுத்தது இந்த டிஎக்ஸ் டிஒய் டிசெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஸ்மால் கியூபுடைய வால்யூம், அது லெங்த், பிரெத், ஹைட், அதோட வால்யூம் என்ன செய்யலாம் டிவின்னு போடலாம். அது வால்யூம் வந்து டிவின்னு போடலாம். ஸோ இதை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இதை வந்து அப்படியே டெல் டாட் எஃப்னு எழுதியிருக்கிறேன். இந்த டேர்ம் வந்து அப்படியே என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா டெல் டாட் எஃப்னு எழுதியிருக்கிறேன். இந்த டிஎக்ஸ் டிஒய் டிசெட்ங்கிற டேர்ம் என்ன பண்ணிருக்கிறேன் டிவின்னு எழுதியிருக்கிறேன். டிவின்னு எழுதியிருக்கிறேன். இப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு, அவ்வளவுதான். இது ஈக்குவல் டு இந்த பாருங்க இன்டெகிரல், இந்த பக்கம் இன்டெகிரல் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் எஃப் டாட் டிஎஸ், எஃப் டாட் டிஎஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், 90% காஸ் தியரத்தோட ப்ரூஃப் கிட்ட வந்துட்டோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க டைவர்ஜென்ஸ் தியரம், டைவர்ஜென்ஸ் வந்துருச்சு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து டைவர்ஜென்ஸ் அப்பியர் ஆயிடுச்சு. அதனாலதான் இது பேர் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னு பேரு. ஏன்னா வால்யூம், இங்க வால்யூம் டேர்ம் வருது. இப்போ வந்து இது ஒரு கியூபோடைய ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இது ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கியூப்ல இருந்து வெளியாகக்கூடிய ஃப்ளக்ஸ். இது மாதிரி கியூப்ஸ் வந்து மில்லியன் கணக்கான கியூப்ஸ் வந்து அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள இருக்குது. க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள இருக்குது. அதுல ஒரு கியூப் தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்ப எடுத்திருக்கீங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்டகிரேஷனை ஓவர் த என்டையர் சர்ஃபேஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இது இன்டகிரேஷன் ஓவர் த கியூபுக்கு மட்டும் தான் இருக்குது. இப்ப சர்ஃபேஸ் இன்டகிரேஷன் ஓவர் கம்ப்ளீட் சர்ஃபேஸ் எஸ், இன்டகிரேஷன் ஓவர் த கம்ப்ளீட் சர்ஃபேஸ் எஸ். அப்படி வரும்போது கம்ப்ளீட் சர்ஃபேஸ் எஸ்ங்கும் போது என்ன வரும், எஃப் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டகரல். இந்த பக்கம் வந்து வால்யூம் பொறுத்து தானே இன்டகிரேஷன் பண்றோம். அதனால எக்ஸை பொறுத்து, ஒய் பொறுத்து, இசட் பொறுத்து, அதனால இன்டகிரேஷன் ஓவர் த வால்யூம் ட்ரிபிள் இன்டகரல் டெல் டாட் எஃப் டிவி. அவ்வளவுதான்ப்பா. அதாவது வந்து இந்த கியூபுக்கு உள்ள தியரியை வந்து ஃபுல் சர்ஃபேஸுக்கு, ஃபுல் க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு இது பண்றோம், எக்ஸ்டென்ஷன் பண்றோம். எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னா சர்ஃபேஸ் இன்டெகிரலை ஓவர் த கம்ப்ளீட் சர்ஃபேஸ்க்கு என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பண்றோம். அப்போ வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகி ஃபுல் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ்க்கு போகும் உங்களுக்கு. அது அப்படியே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டபுள் இன்டெகிரல் எஃப் டாட் டிஎஸ்ன்னு வந்துடும் உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் டெல் டாட் எஃப் டிவின்னு இருக்கா, அது வந்து இப்போ இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம், இன்டகிரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்றோம். அப்போ வந்து இது இன்டகிரேட் ஓவர் த வால்யூம் இது. அதனால வந்து 3 இன்டகிரல் போடணும். ட்ரிபிள் இன்டகிரல், இன்டகிரல் ஓவர் த வால்யூம் ஓவர் த க்ளோஸ்டு வால்யூம், வால்யூம் வந்து ட்ரிபிள் இன்டகிரல் ஓவர் வின்னு எழுதணும். எழுதி இந்த டெல் டாட் எஃப் அப்படியே இங்க எழுதிக்கணும், டிவிங்கிற எழுதிக்கணும். இதுதான் காஸ் தியரம். இதுதான் வந்து காஸ் தியரம். இது வந்து நம்ம என்ன செய்யலாம், டெல் டாட் எஃப்ங்கிறத டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப்னு எழுதலாம். உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப்னு எழுதலாம், டைவ் எஃப் டிவி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ நான் வந்து அது மாதிரியே எழுதி காமிக்கலாம் உங்களுக்கு. ஸோ சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இப்படி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எங்கேயுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது. அதுதான் அசம்ஷனே நம்ம எடுத்துருக்கிறோம் உங்களுக்கு.
f dot ds equal to triple integral over the volume, இந்த சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ண வால்யூம் அது, equal to del dot f dv இருக்கா. இந்த del dot f என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் இன்டெகரல் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் டிவின்னு எழுதலாம், அப்படியும் எழுதலாம். ஸோ இங்கே வந்து டபுள் இன்டெகரல் எஃப் டாட் டிஎஸ் ஒரு ஈக்குவல் டு இது மாதிரி எழுதலாம். ஓகே, இதில் வந்து எஃப் டாட் டிஎஸ்ங்கிறத நம்ம இன்னும் வந்து அதை கொஞ்சம் யூனிட் வெக்டரோட எழுதினீங்கன்னா டபுள் இன்டெகரல் எஃப் டாட் என் டிஎஸ் யூனிட் வெக்டர் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெகரல் டெல் டாட் எஃப் டிவின்னு எழுதலாம். இதுதான் நமக்கு காஸ் தியரம். ஸோ இவ்விதமாக காஸ் தியரமானது நிரூபிக்கப்படுகிறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் லிசனிங்.